அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான பூரி ரெசிபி, மல்லிப்பூரி. இந்த ரெசிபி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். பூரி செய்கிறதுக்கான பேசிக் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸோட இந்த பூரியை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். தேவையான பொருட்களை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஷோக்குள்ளே போய் குயிக்காக எப்படி இந்த ரெசிபி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைக்கு பாதி புதினா, நீங்கள் புதினாவும் கொத்தமல்லியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சை நசுக்கி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப் அப்படின்னா 250 மில்லிலிட்டர். அந்த கப்பில் தான் நான் இன்றைக்கி கோதுமை மாவு மெஷர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய் கலவையை அதில் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அழுத்தி பிசைங்க. அது ஒரு கொரகொரப்பான கலவையாக இருக்கணும். நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாம் அந்த மாவோட நல்லா கலந்துடணும். பிடிச்சா பிடிக்கிறதுக்கு வரணும், ஆனால் உடச்சா ஈஸியாக உடஞ்சிடணும். அந்த மாதிரி இருக்கணும். இனிமே நம்ம தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பிச்சிடலாம். நான் மிக்சி ஜார் கழுவின தண்ணி 1/2 கப் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. நம்ம பூரி மாவு பிசையும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோன்னா பூரி நிறைய எண்ணெய் உரிய ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் பூரி உப்பவே உப்பாது. அடுத்தது நம்ம தண்ணியை ரொம்ப கம்மியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா பூரி மாவு ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும். பூரி திரட்டுறதுக்கு வரும், ஆனால் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது அது பூரியாக இருக்காது, அப்பளமாக மாறிடும். உப்பவும் உப்பாது. சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி மாவை சாஃப்டாக பிசைஞ்சிடாதீங்க. இது கொஞ்சம் டைட்டாக இருக்கணும், அட் த சேம் டைம் சாஃப்டாகவும் இருக்கணும். அதுக்காக ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாவை நல்லா பஞ்ச் பண்ணி நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. 2 கப் கோதுமை மாவு பிசைகிறதுக்கு எனக்கு 3/4 கப் தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு. ப்ளஸ் 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி அந்த கொத்தமல்லி புதினா கலவையை அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ண. அவ்வளோதான். இப்போது எண்ணெய் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நீங்கள் மாவு பிசைஞ்சிட்டு ஒரு விரலை வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடக்கூடாது. அட் த சேம் டைம் ப்ரெஷர் கொடுத்து அழுத்துற மாதிரியும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு நார்மல் ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 2-3 ட்ராப் எண்ணெய் விட்டு சுற்றியும் தேய்ச்சி விட்டுருங்க. இனிமே மாவு ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். ஈரத்தட்டு வச்சு மூடிடாமல் பார்த்துக்கோங்க. தட்டு ட்ரையாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த மாவு திரட்டுறதுக்கு நான் அரிசி மாவு யூஸ் பண்ணுறேன். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப். அரிசி மாவு யூஸ் பண்ணுறதுனால நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது கீழே கசடு தங்காது. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட மாவு நல்லா ஊறி உருட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. உருட்டிடலாம். இனிமே நம்ம அதை திரட்ட ஆரம்பிக்கலாம். பர்ஃபெக்ட்லி ரவுண்டு பூரி வேணும் அப்படின்னா மாவில் கிராக் இல்லாத மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. சப்போஸ் கிராக் இருந்துச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல, ரவுண்டாக வராட்டி கூட சுமாராக நான் பிடிக்கிற அளவுக்கு வரும். இதனால் எந்த ப்ராப்ளமும் இருக்க போகிறதில்ல. நம்மளுக்கு பூரி எப்போவுமே உப்பி தான் வரணும். அதுதான் நம்மளோட டார்கெட். சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி மெலிசாக திரட்டிடாதீங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்தது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஹை ஹீட்டில் வச்சு பூரியை சுட ஆரம்பிக்கலாம். லோலையோ மீடியம்லேயோ வச்சிங்கன்னா பூரி உப்பாது. அதே மாதிரி உப்பி வரும்போது நம்ம கரண்டியை விட்டு எண்ணெயை அது மேலே ஊற்றி விட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டோன்னா பூரி நல்லா உப்பி வந்துடும். அடுத்தது டிப் நம்பர் 2. நம்ம எல்லா மாவையும் ஒரே டைமில் திரட்டி ரெடியாக வச்சுக்கணும். சப்போஸ் நம்ம கேப் விட்டுட்டோம், அதாவது ஒரு பூரிக்கும் இன்னொரு பூரிக்கும் நடுவில் பொரிக்கிற கேப்பை விட்டுட்டோம் அப்படின்னா ஆயிலோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகி அடுத்த போடுற பூரி கரிஞ்சு போயிடும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு பூரியை பொரிக்க ஆரம்பித்த உடனே அடுத்த பூரியை கையில் ரெடியாக வச்சுக்கணும். ஸோ ஒரு கேப்பே இல்லாமல் நீங்கள் சுட்டுக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு பூரி தீய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ளேமை மீடியம் ஹையில் வச்சுட்டு 2 பூரியை சுட்டு எடுத்துட்டு திருப்பி ஹையில் வச்சு மற்ற பூரியை சுட ஆரம்பிங்க. இது உங்களுக்கு கண்டினியூஸாக குண்டு பூரியை மட்டுமே கொடுக்கும். இப்போது நம்ம சுட சுட குண்டு பூரி ரெடி ஆயிடுச்சு. இதில் அரிசி மாவு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இந்த பூரியை நீங்கள் சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னியோட கூட சேர்த்து சாப்பிட்லாம். சூப்பராக தான் இருக்கும்.
நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.